ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் செய்த அந்த 3 வருடம் ஊழியத்துல கிட்டத்தட்ட அநேக அற்புதங்களை, அடையாளங்களை செய்தார். எல்லாவற்றையும், அநேக காரியங்களை, அநேக வியாதிஸ்தருக்கு சுகத்தையும் பிசாசுகளை துரத்துகிறதிலும் அநேக அற்புதங்களை இயேசு செய்தார் என்று பார்க்கிறோம். அது ரொம்ப முக்கியமானது. இந்த 38 வருஷம் வியாதிஸ்தராய் இருந்த ஒரு மனுஷன், உண்மையாகவே பெதஸ்தாவின் குளத்தின் அருகே 38 வருஷம் வியாதிஸ்தராய் இருந்த ஒரு மனுஷன். கவனிங்க, 38 வருஷமும் வருடத்திற்கு ஒரு முறை அந்த குளம் கலக்கப்படும். அந்த குளத்திலே முதலாவது இறங்குறவர்கள் சுகமடைவார்கள். ஆனா இயேசு அந்த மனிதனை தேடி போகிறார். பாருங்க, அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, ஒவ்வொரு வருடமும் நான் இறங்குறதுக்கு முன்பாக யாராவது ஒருவர் முன்பாக இறங்கி அவர்கள் உதவி செய்கிறார்கள், அவர் இறங்கி அவர்கள் சொஸ்தமடைகிறார்கள், அவர்கள் வீட்டுக்கு போகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் என்னை தூக்கி கொண்டு போய் அந்த குளத்தில் இறக்குவதற்கு ஆள் இல்லாததுனாலே ஒவ்வொரு வருடமும் நம் தாமதமாகி 38 வருடமாய் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்ததுல நான் இங்கதான் இருக்கேன். 38 வருஷமா இந்த தேவாலயத்துல தான் இருக்கேன், இந்த குளத்தின் பக்கத்திலேயே தான் உட்கார்ந்துருக்கேன், என்னை சுகப்படுத்துறதற்கு யாருமே இல்லை என்று சொல்லுகிறான். அப்ப நல்லா கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே. அப்ப உண்மையாகவே இயேசு உடனே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, 38 வருஷம் யோசித்து பாருங்க. ஒரு சின்ன வியாதி, ஒரு பலவீனம் வந்தா, ஒரு நாள் 2 நாள் வந்தாவே நம்மளாம் என்ன பண்றதுன்னு தெரியல. எங்கெங்கயோ டாக்டர் கிட்ட ஓடுறாங்க, இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்லாம் இருக்கிறாங்க, அந்த அப்படியெல்லாம் நம்ம செய்யறோம். நல்லா கவனிங்க, 38 வருஷம் வியாதி உள்ள ஒரு மனுஷன், அவனுக்கு உதவி செய்வதற்கு யாருமே கிடையாது. தாய் தகப்பன் கூட அவங்க கூட இல்லை, எல்லாம் 38 வருஷம் விட்டுட்டாங்க. ஏன்னா வியாதிஸ்தாரா இருக்கான், கையா அசையில, காலா அசையில, இவனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு அவங்க அந்த தேவாலயத்திலே விட்டுட்டாங்க. கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு அந்த மனிதனை தேடி போய், கவனிங்க, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அவன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காத 2 விஷயத்தை சொல்றார். முதல் காரியம் எழுந்திரு, அவன் இது வரைக்கும் எழுந்து நின்னதே கிடையாது. 2வது காரியம், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அவன் எழுந்திருந்து நின்னதும் கிடையாது, அவன் நடந்ததும் கிடையாது. அவன் வாழ்க்கையில் இது வரைக்கும் அவன் பார்க்காத காரியம், அவன் அனுபவிக்காத காரியம், இந்த 2 காரியம். அவன் எப்பவுமே அப்படிதான் இருப்பான், படுத்துக்கொண்டே தான் இருப்பான், நகர்ந்து கொண்டே போவான். அதுக்குள்ள குளம் கலக்கப்படும், அதுல முதல் இறங்குவது சுகமாகவார். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த காரியத்தை போல கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு இந்த காலை வேளை உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையிலும் இன்றைக்கும் அநேக நாள் வியாதியாய், பலவீனத்தோடு அநேக டாக்டர்களை பார்த்து கைவிடப்பட்ட நிலையிலே என்ன செய்வதென்று தெரியவில்லை. அடுத்தது எந்த டாக்டர் கிட்ட போறதுக்கு எங்ககிட்ட பணமோ இல்லை, எந்த காரியத்துல நாங்க செய்வதற்கு ஈடுபடவும் நாங்க விரும்பல. ஆனால் இந்த சுகம் எங்களுக்கு எப்படி கிடைக்கும்? கவனிங்க, இந்த சுகம் யார் மூலியமா எங்களுக்கு கிடைக்கும் என்று இன்றைக்கு பாரத்தோடு இந்த காணொளி நீங்கள் பார்ப்பீர்களானால், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பக்கத்திலே உங்களை தேடி அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு. இன்றைக்கும் வியாதியின் படுக்கையிலே பலவீனத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், எழுந்திரு. இன்றைக்கே இயேசுவின் நாமத்தினாலே எழுந்திரு. 2வது காரியம், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இனிமேலும் நீங்கள் படுத்துக்கொண்டு பலவீனராய் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. இன்றைக்கே உங்கள் படுக்கையை எடுத்துக்கொண்டு இயேசுக்காக நடக்க ஆரம்பிங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உங்கள் பலவீனங்களை குணமே ஆக்க முடியாது என்கிற வியாதியையும் இன்றைக்கு இயேசு குணமாக்குகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளை, 38 வருஷம் வியாதிஸ்தானாகிய அந்த மனிதனை இயேசு ஒரு நிமிடத்திலே சுகமாக்கி இருக்கிறார் என்றால், உங்கள் பலவீனங்கள், உங்கள் பிரச்சனைகள் இயேசுவுக்கு லேசான காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நான் சுகமடைய போகிறேன். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு என்னை சுகமடைய செய்கிறார். இன்றைக்கு இயேசு என்னை குணமாக்குகிறார், என்னை பலப்படுத்துகிறார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நடவென்று இயேசு சொல்லுகிறார்.
இருக்கிற இடத்துல இப்படி கண்களை மூடுவோம். அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக இன்றைக்கும் இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏசப்பா கர்த்தருடைய ஆவியானவர் நீர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. எழுந்திரு, இயேசுவின் நாமத்தினாலே எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று இயேசு அன்றைக்கு சொன்ன அதே நல்ல தேவன், அன்றே நல்ல இயேசு இன்றைக்கு எங்கள் மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டு இருக்கிறீர். எங்களோடு இந்த பிள்ளைகளோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறீரே. இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தினால் எல்லா பலவீனத்தை விட்டு எழுந்திருக்கட்டும். எல்லா உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இயேசுவின் நாமத்தில் படுக்கைகள் மாறட்டும். இன்றோடு ஒரு புதிய சுகம், பலன், ஆரோக்கியம் ஒவ்வொருடைய சரீரத்திலும் கர்த்தர் கட்டளை செய்வீராக. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், ஒவ்வொரு உச்சந்தலையின் மீதும் உடைய வல்லமை பாய்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு புதிய சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கர்த்தரை கட்டளையிட்ட கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. இயேசுவின் ரத்தத்தினால கழுவுங்க, சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தருக்கு சாட்சியுள்ள கருவிகளாய் பிள்ளைகளை நிறுத்துங்க. தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகரை கர்த்தருடைய வல்லமை சுகமாக்கி இருக்கிறது. அநேகருடைய படுக்கைகளை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கர்த்தருக்கு என்று இயேசுவின் நாமத்தினாலே எழுந்திருங்கள், உங்கள் படுக்கையை விட்டு எழுந்திருங்கள். இயேசுக்கென்று நடங்கள், இயேசுவுக்கென்று நடவுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை பலப்படுத்த அவர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராயிருக்கிறார். தொடர்ந்து கர்த்தரை விசுவாசிப்போம், இயேசுக்கு நிலைத்திருப்போம், கர்த்தருக்குள் பலப்படுவோம். God bless you. Amen.